பிரைஸ் அலாட் 4th ஆஃப் ஜூன். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது, நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன்னு. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும்னு சங்கீதம் 143:8 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் தாவீது ராஜா அவருடைய இக்கட்டான சூழ்நிலை அப்போ தேவனை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஆழமான விசுவாசமான வழிகாட்டுதலோட ஜெபம் தான் இது. இன்னைக்கு நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குழம்பி போயிருக்கீங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பிஸ்னஸ்லேயோ இல்லை வேலை ஸ்தலங்கள்லையோ இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ படிப்பு நிமித்தமோ ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கள. உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன்னு. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தெளிவாக பதில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட அதிகாலமே முதலாவது ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுத்து அவர்கிட்ட கேளுங்க. அவர் தெளிவாக உங்ககிட்ட பேசுவார். அவர் பேசுகிற தேவனுங்க. அவர் உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்காரு. நம்ம தான் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம அடுத்தடுத்து காரியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அவர்கிட்ட எந்த முடிவாக இருந்தாலும் ஜெபிச்சு எடுத்து பாருங்கள். அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமும் சமாதானமும் நிலச்சிருக்கும். அதில் எந்த வித தோல்வியுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. இன்னிலேருந்து ஒரு முடிவெடுங்க. எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் அவர்கிட்ட கேட்டு விண்ணப்பித்து ஜெபித்து அவருடைய பதில் அவருடைய சித்தத்தை பெற்ற பிறகு ஆரம்பிங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் தெளிவாய் காண்பிப்பார். அந்த வழி கண்டிப்பாக நல்ல வழியாக தான் இருக்கும், நல்லபடியாக தான் அமையும். Stay with Jesus. Have a blessed day.